தாவேக தலைவர் விஜய் இன்று நாகை மற்றும் திருவாரூர் பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அதற்காக அவர் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி விமான நிலையம் வந்தடைந்துள்ளார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் சாலை மார்க்கமாக நாகை புறப்பட்டு செல்கிறார். அதற்காக அவர் தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து அவர் காரில் ஏறி தற்பொழுது புறப்பட்டுள்ளார். இன்னும் இங்கிருந்து புறப்படும் அவர் சாலை மார்க்கமாக நாகை சென்று அங்கு அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கார். கடந்த சனிக்கிழமை அவர் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். திருச்சியில அவருடைய பிரச்சார பயணம் தொடங்கியது. அந்த பிரச்சார பயணத்தின் போது அவர் இதே போலதான் தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தார். அப்பொழுது அதிக அளவிலான தொண்டர்களும் ரசிகர்களும் விமான நிலையத்தில் குவிந்ததால் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அவர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளும் மரக்கடை பகுதிக்கு வரவே கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆனது. அதன் காரணமாக இன்று அவர் எப்படி வருகிறார், அதாவது திருவாரூர் பிரச்சாரத்திற்கு எப்படி வருகிறார் என்பது ஒரு சொல்லப்படாமலே இருந்துச்சு. நேற்று இரவு வரை அவர் அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக காரைக்கால் வழியாக நாகை வருகிறார் என கூறப்பட்டு வந்த நிலையில இன்று காலை திடீரென அவர் தனி விமானமும் திருச்சி விமான நிலையம் வருகிறார் என தெரிவிக்கப்பட்டுச்சு. இதன் காரணமாக இந்த மக்கள் யாரும் இங்கே, அதாவது அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் விமான நிலையத்திற்கு வரல. அவர் தகவல் இருந்து வந்தவர்களும் விமான நிலைய பிரதான நுழைவாயில் முன்பே நிறுத்தப்பட்டு அவர்கள் பயணிகள் மட்டுமே விமான நிலையத்திற்கு அனுமதிக்கப்பட்டாங்க. அதை தவிர தாவேகாவினரோ விஜய் ரசிகர்களோ யாரும் அனுமதிக்கப்படல. காவல்துறையினர் முன்னேற்பாடாக அதை செய்துவிட்டாங்க. இந்த நிலையில இன்று அவர் இரண்டாவது சனிக்கிழமை பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்காரு. அதற்காக தனி விமான நிலையம் சாலை மார்க்கமாக அவர் தற்பொழுது இங்கிருந்து புறப்பட்டுள்ளார். தொடர்ச்சியாக அவர் தஞ்சாவூர், திருவாரூர் வழியாக நாகை சென்று அங்கு முதல் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். தொடர்ந்து திருவாரூர் அவர் இன்று மாலை அவர் திருவாரூரிலும் பிரச்சாரம் மேற்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். ஏற்கனவே ஒவ்வொரு வாரமும் 3 மாவட்டங்கள்ல அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார் கூறப்பட்டுச்சு. கடந்த வாரம் திருச்சி, அரியலூர், குன்னம், பெரம்பலூர் ஆகிய 4 மாவட்டங்கள்ல அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார், உரையாற்றுவார்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் திருச்சி மற்றும் அரியலூர் பகுதிகளில் மட்டும்தான் அவர் உரையாற்றினார். குன்னம் பகுதிகளும் ரசிகர்களை சந்தித்து விட்டு சென்றார். ஆனால் பெரம்பலூரில் அவர் வாக்குறுதி அளித்தபடி அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை, அங்கு உரையாற்றவில்லை. அது மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அது இரவு 12 மணிக்கு மேல் மக்கள் காத்திருந்து மிகப்பெரிய அவர் மக்களை சந்திக்காதனால் மிகப்பெரிய அதிருப்தி அடைந்தனர். இந்த நிலையில தான் அவருடைய பிரச்சார திட்டத்துல மாற்றம் செய்யப்பட்டு ஒரு நாளைக்கு 2 மாவட்டம், அதாவது சனிக்கிழமை 2 மாவட்டங்கள்ல அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில தான் ஏற்கனவே நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை என 3 மாவட்டங்கள்ல பிரச்சாரம் மேற்கொள்வார் கூறப்பட்ட நிலையில மயிலாடுதுறை ரத்து செய்யப்பட்டு நாகை மற்றும் திருவாரூர் தான் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு.